கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நம்மை முழுவதுமாக பாதுகாத்து பராமரித்து நம்மளை வழிநடத்தி செல்ல நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று தெய்வ செய்தியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷகம் 18ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். இதை நான் வாசிக்கின்றேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவளும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான செய்தி என்னவென்றால், ஒரு விதவையின் விசுவாசம், அவளுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை குறித்து தான் ஆண்டவர் ஒரு உவமையாக இந்த பகுதியிலே நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி சொல்வோம்? ஒரு ஆணவக்காரன் என்று தான் நாம் சொல்வோம். அதேபோல் அந்த பட்டணத்தில் ஒரு விதவை பெண்ணும் இருந்தாள். அவள் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நியாயாதிபதியிடம் அடிக்கடி சென்று தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆனால் நியாயாதிபதியிடம் இருந்தோ எந்த விதமான பதிலும் அவளுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த மகள் சோர்ந்து போகாமல், மனவேதனைப்படாமல் அந்த நியாயாதிபதியிடம் சண்டையிடாமலும் நிந்திக்காமலும் மற்றபடி திட்டாமலும் எந்த விதமான கோபமும் காட்டாதபடி அமைதலாகவே தன்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் எப்படியாவது ஒரு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவனிடம் போராடுகின்றாள். இதிலே அந்த மகளுடைய பொறுமையை நாம் பார்க்கின்றோம், நிதானத்தை பார்க்கின்றோம். இந்த விதை பெண்ணின் குணாதிசயங்கள் இப்படியாக இருப்பதை நாம் பார்க்கும் பொழுதே இவள் தேவனுக்கு பயப்படுகிற மகளாகவும் மனுஷரை மதிக்கிற ஒரு மகளாகவும் இருப்பாள் என்று தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே தான் இந்த நியாயாதிபதி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் தன்னுடைய சுயத்தையும் நினைத்து கொண்டவனாய் தன்னை அடிக்கடி வந்து தொந்தரவு செய்த அந்த விதவை பெண்ணின் விண்ணப்பத்திற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? அந்த மகளுடைய அமைதலான தன்மை, நிதானம், பொறுமை இவை மனிதனை மதிக்காதவனும் கடவுளுக்கு பயப்படாமல் இருந்த ஒரு மனிதனை ஒரு மனம் திரும்புதலுக்கு கொண்டு செல்ல
ஒரு வழியாக அந்த மகள் இந்த இடத்திலே காணப்படுகின்றாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக அந்த நியாயாதிபதி என்ன செய்கிறார், விதவி பெண்ணின் நற்குணங்களை கண்டு அவன் மீது இரக்கம் கொண்டவனாய் காணப்படுகிறான். எப்படி ஒரு மனம் மாற்றத்தை அந்த நியாயாதிபதிக்கு அந்த மகள் கொடுத்தாள். அதன் மூலமாக அவள் அந்த நியாயாதிபதியிடம் இரக்கத்தை பெற்றவளாக காணப்படுகின்றாள். அவளுடைய பொறுமை, விசுவாசம் இவைகள் எல்லாம் அவளுக்கு நன்மையாக முடிகின்றது. எனவே தான் நாம் இந்த பகுதியில் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 கதாபாத்திரங்களை நாம் பார்த்தோம். ஒன்று நியாயாதிபதி. அவன் மனிதனை மதியாதவனும் கடவுளுக்கு பயப்படாதவனுமாய் இருந்தாள். ஆனால் இந்த விதவை பெண்ணோ விசுவாசத்தின் உச்சம். நியாயாதிபதியின் குணம் அவனுக்கு தெரிந்திருந்தும் அவனால் நியாயம் கிடைக்கும் என்று சோர்ந்து போகாமல் அவள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்ததை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளிடையே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடிக்கடி சோர்ந்து போவதுண்டு. நினைத்த காரியம் வாய்க்கவில்லை, விரும்பியதை கிடைக்கவில்லை, இன்னும் எத்தனையோ ஏக்க பெருமூச்சுகள் நமக்கு உண்டு. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் செவி சாய்க்கும் தேவனாக இருக்கிறார். இந்த விதவி பெண்ணின் விடாப்பிடியான ஒரு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த நியாயாதிபதி போல் உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனத்தை வாசிப்போம் என்றால், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பார், நியாயம் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பட்சபாதம் பாராதவர் தேவனாய் இருக்கின்றார். அவருக்கு முன்னாடி ஏழை பணக்காரர்களோ அல்லது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற பாகுபாடு கிடையாது. அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முன்பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள். நம்ம அவருக்கு நம்ம காணிக்கைகளை அள்ளி கொடுக்க வேண்டும் அல்லது மற்றபடி மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லா விதமான காரியங்களும் அவருக்கு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு நாம் பணிதலோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிப்பதினால் மாத்திரமே நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் ஆண்டவர் இப்படியாக சொன்னார், நாம் கேட்பவர்களாகவும் பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருப்போமே. ஆனால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோமே. ஆனால் இந்த விதவை பெண் பெற்றுக்கொண்ட நியாயமான நீதியான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதுமே கேட்பவர்களாக காணப்படுகின்றோம், பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். அதற்கு நன்றி செலுத்துபவர்களாக கூட சில சமயங்கள் நாம் இருப்பதில்லை. ஆனால் நாம் தேவனிடம் கேட்கும் பொழுதும் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் உண்மை உள்ளவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் இந்த விதவை பெண்ணை போன்று நம்மளுடைய விசுவாசம் அதிக அதிக உறுதியாய் இருந்தால் நாமும் தேவனிடத்தில் கேட்கப்படும் எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆண்டவர் உலகத்தில்
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அது எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த தேவன், அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெரும்படியாகவும் நம்மை அழைக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் மாத்திரம் நாம் தேடணுமே. ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற தகுதி உள்ளவர்களாகவும் என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், கண் விழித்து ஜெபிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கும் கொடுத்து நம்மளையும் வழிநடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.